நடந்தது தெரியாம நானே தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு. அப்படியெல்லாம் நீங்க யோசிச்சிருந்தா மயு உங்ககிட்ட உண்மையை சொன்னதுமே நீங்க என்கிட்ட வந்து பேசி இருக்கணும். சொல்லாம கொள்ளாம என் பொண்ண கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்க கூடாது. நீங்க பண்ணது ரொம்ப தப்பான விஷயம் பாக்யா. இதுக்கே தனியா நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது தப்பா நினைச்சு கொடுத்ததா இருக்காது. நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். பொறுமையா இருந்து எவ்வளவு நஷ்டப்பட்டாலும் பொறுமையா தான் இருக்கேன். ஆனா நீங்க என் பொறுமையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, உங்க கோபம் எனக்கு புரியுது. ஆனா என்னோட சிச்சுவேஷன் ஏங்க, அதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் உங்க சிச்சுவேஷன்ல இருந்து யோசிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீங்க அடுத்தவங்க சிச்சுவேஷன்ல இருந்து யோசிக்கணும்னு நினைக்கவே இல்லை. என்கிட்ட நீங்க வந்து ஏன் பேசல? உங்ககிட்ட வந்து நான் எப்படி பேச முடியும்? பேசி உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு டைம் இல்லைன்னு தோணுச்சு. இதுக்கு மேல விட்டு வச்சா அத்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தோணுச்சு. மயுவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நான் உடனே அந்த முடிவை எடுக்கல. மயுவை கூட்டிட்டு வராமையே ஏதாவது பண்ண முடியுமான்னு நானும் நிறைய யோசிச்சேன். வேற வழியே இல்லைன்னு ஆன பிறகுதான் நான் கூட்டிட்டு வந்தேன். சரி, நீங்க இவ்ளோ பேசுறீங்களே, இதே மாதிரி வேற ஒரு சிச்சுவேஷன் வருது. உங்க பொண்ணு இனியாவ கோர்ட்டுக்கு கூட்டிட்டு நான் போறேன். உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? வலிக்கும் இல்ல? அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். என் பொண்ணு கோர்ட்டுக்கு வந்துட்டாலே, எல்லாரும் கேள்வி கேட்கிற இடத்துல வந்து நின்னுட்டாலேன்னு எனக்கும் இருக்கும் இல்ல? என்னதான் நம்ம 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய விரிசல் விழுந்துட்டாலும் உங்களை நான் நம்பினேன் பாக்யா. அதுவும் மயு விஷயத்துல நான் ரொம்ப நம்பினேன். அவ மேல உண்மையாவே பாசம் வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். அது எதுவுமே இல்லைன்னு நீங்க இப்ப நிரூபிச்சிட்டீங்க. போதும், உங்களை நம்பி எல்லாம் நான் பட்டது போதும். வா. சாரி, நான் பண்ணதெல்லாம் தப்புதான். தெரியாம பண்ணா மன்னிப்பு கேட்கலாம். எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ணீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எப்போ நிலைமை ஒரே மாதிரி இருக்காது. மாறும் மாறும். மேல போனதெல்லாம் திரும்பி கீழே வரும். அப்போ நான் பாத்துக்கிறேன்.